சிஸ்டர், உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்? அரபிக் டிசைனா இல்லை பாம்பே ஸ்டைலா என்று கேட்டாள். வெண்பா புரியாமல் மாறனை திரும்பி பார்க்க, மாறன் அவள் அருகே வந்து அமர்ந்து, அதெல்லாம் ஒன்று வேணாமா. அவளோட கை முழுக்க நிறைய நளினமான நெல்கதிர் டிசைனும், நடுவில் இந்த மாறனோட பேரையும் பெருசாக அச்சு பிசகாமல் எழுதிடுங்க என்று அதிரடியாக உத்தரவிட்டான். சுற்றியிருந்த பெண்கள் அனைவரும், வாவ், மாறன் சும்மா ரொமான்ஸ்ல மிரட்டுறாரே என்று கலகலவென்று வம்பு இழுக்க, வெண்பா வெட்கத்தில் தலை குனிந்தபடியே தன் கைகளை நீட்டினாள். வெண்பாவின் இரு கைகளும் அந்த மெஹந்தி டிசைனர் மிகவும் நுணுக்கமாக மருதாணியை வைக்கத் தொடங்கினாள். கைகளில் மருதாணியின் அந்த புதிய நறுமணம் பரவ பரவ வெண்பா அதை அத்தனை ஆச்சரியத்தோடும் வியப்போடும் பார்த்து கொண்டிருந்தாள். கிராமத்தில் அவர்கள் அம்மியில் அரைத்து வைக்கும் மருதாணிக்கும் இந்த சிட்டி ஸ்டைல் கோன் மெஹந்திக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அவள் தன் கண்கள் விரிந்து ரசித்தாள். மாறன் அவளது அருகிலேயே அமர்ந்து அவளுக்கு தேவையான ஜூஸ் மற்றும் பலகாரங்களை தன் கைகளாலேயே எடுத்து ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான். இதை பார்த்த மற்ற பெண்கள் அனைவரும், பாரேன், கிராமத்தில் இருக்கிற பசங்க தான் இவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க போல என்று பொறாமையோடு பேசிக்கொண்டனர். கார்டன் ஏரியா முழுக்க ஜிலுஜிலுவென டிஜே பாட்டு ஒலித்து கொண்டிருக்க, அங்கே மெஹந்தி விழா அத்தனை கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. மேடைக்கு நடுவே மாறனும் வெண்பாவும் ஜோடியாக அமர வைக்கப்பட்டிருக்க, அவர்களை சுற்றி மாறனின் கல்லூரி நண்பர்களான கார்த்திக், விக்கி, பிரகாஷ் மற்றும் அவர்களது மனைவிகள் எல்லோரும் ஒரு பெரிய வட்டமாக அமர்ந்து கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தனர். பிரகாஷோட பொண்டாட்டி பிரியா வெண்பாவின் கையில் இருந்த அந்த மெஹந்தி டிசைனை பார்த்துவிட்டு சிரித்தவள், ஹேய் விக்கி, இங்கே பாரேன், நம்ம மாறன் அண்ணன் கிராமத்தில் பிஸ்னஸ் பண்ணினாலும் பண்ணினாரு, பொண்டாட்டி கைகளில் மெஹந்தி வைக்கும்போது கூட நெல் கதிர் டிசைன் தான் வைப்பேன்னு ஒரே அடம் பிடிச்சு வைக்க வச்சிருக்காருடா. அண்ணா, சென்னைக்கு வந்துமா உங்களோட இந்த விவசாய இல்லாத விவசாய பாசம் குறையல என்று கலாய்த்தாள் பிரியா. அங்கிருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒட்டுமொத்தமாக ஹஹா வென்று ஆரவாரம் செய்ய, மாறன் தன் வேட்டி மடிப்பை சரி செய்து கொண்டு கேத்தாக சிரித்தான். ஹேய் பிரியா, சிரிங்க, நல்லா சிரிங்க. என் பொண்டாட்டி கை முழுக்க நெல்கதிர் டிசைன் வச்சாதான் அந்த ஜமீன் வீட்டு மகாலட்சுமி கடாட்சம் அச்சு பிசக்காம அப்படியே தெரியும். உங்கள் சிட்டி ஸ்டைல் பூச்சாண்டியெல்லாம் எங்ககிட்ட வேகாது என்று மாறன் மீசையை முறுக்கியபடி பதிலடி கொடுத்தான். பிரகாஷ் உடனே இடைமறித்து, டேய் மாறா, அதெல்லாம் இருக்கட்டும்டா. மதியத்துலேருந்து பார்க்குறேன், நீ உன் பொண்டாட்டியை ஒரு நிமிஷம் கூட தனியாக விடாமல் அவங்க பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னடா, சென்னைக்கு வந்ததும் பயம் அதிகமாயிடுச்சா? யாராச்சும் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கண்ணா என்று வம்பு இழுத்தான். அட ஆமாப்பா என்று விக்கியோட பொண்டாட்டி திவ்யாவும் சேர்ந்து கொண்டு, வெண்பா சிஸ்டர், நீங்கள் எப்படித்தான் இந்த முரட்டு மாறன் அண்ணனை சமாளிக்கிறீங்களோ தெரியல. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் யாராவது பொண்ணுங்க பக்கத்தில் வந்தாலே முறைச்சி பார்த்தே ஓட வைப்பார். ஆனால் இப்போ உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணுற அநியாயத்தை எல்லாம் பார்த்தா எங்களுக்கு கண்ணே அவிஞ்சிடும் போல இருக்கே என்று வெண்பாவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னாள். வெண்பாவுக்கு இந்த நண்பர்களின் கலகலப்பான கிண்டலை கேட்டு முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவந்து விட்டது. அவளது கைகளில் மெஹந்தி ஈரமாக இருந்ததனால் கைகளை அசைக்க முடியாமல் வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டவளோ, அப்படியெல்லாம் இல்லைங்க, அவர் வெளியில தான் கொஞ்சம் முரடா இருப்பார், ஆனால் மனசு ரொம்ப தங்கம் என்று வெண்பா தன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பக்குவமாக பேசினாள். வாவ், என்ன ஒரு பாசம் என்று ஃப்ரெண்ட்ஸ் கேங் மீண்டும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய, அந்த மெஹந்தி விழாவே அத்தனை கலகலப்பாக மாறியது. அப்போது டிஜேக்காரன் திடீரென ஒரு துள்ளலான கிராமத்து குத்துப்பாட்டை போட, ஃப்ரெண்ட்ஸ் கேங் அனைவரும் மேடையை நோக்கி ஓடி சென்று ஆடத் தொடங்கினர். கார்த்திக் மாறனை பிடித்து இழுத்து, டேய் மாறா, வாடா, காலேஜுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடுறோம், வந்து டான்ஸ் ஆடுடா என்று கூப்பிட்டான். மாறன் சிரித்து கொண்டே, டேய் நீங்கள் ஆடுங்கடா, நான் என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆட்டம் பாட்டத்தில் எல்லோரும் பிஸியாக இருந்த அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டான். எல்லோரும் டான்ஸ் ஆடுவதிலும் சிரித்து பேசுவதிலும் கவனமாக இருக்க, மாறன் மெதுவாக வெண்பாவின் பின்னால் இருந்து அவளது நாற்காலியை ஒட்டி நகர்ந்து வந்தான்.
சுற்றிலும் ஆட்கள் இருந்தாலும் யாரும் பார்க்காத அந்த சின்ன கேப்பில் தன் கையை வெண்பாவின் இடுப்பில் வைத்து மெதுவாக அழுத்தினான். வெண்பா திடுக்கிட்டு திரும்பி பார்த்து, மாமா என்ன இது, எல்லாரும் சுற்றியும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க என்று படபடக்கும் இதயத்தோடு மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். மாறன் அவளது காதோரம் தன் முகத்தை கொண்டு சென்று அவளது கூந்தல் கற்றைகளை தன் விரல்களால் விலக்கி அந்த அஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்தான். அவங்க டான்ஸ் ஆடனா நமக்கு என்னடி வெண்பா, என் பொண்டாட்டி கைகளில் மெஹந்தி வச்சுக்கிட்டு அதை அசைக்க கூட முடியாமல் வெக்கத்தில் செவந்து போய் உட்காரும்போது இந்த மாமனுக்கு கை சும்மா இருக்குமாடி? அவனுங்க கத்துற கத்தல்ல நாம் என்ன பண்ணினாலும் வெளியில் தெரியாதுடி என்று சொல்லிவிட்டு அவளது கழுத்து வளைவில் தன் இதழ்களால் ஒரு மெல்லிய கிறங்க வைக்கும் சூடான முத்தத்தினை பதித்தான். வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் ஒரு புதிய சிலிர்ப்பு பாய்ந்தது. கைகளில் மெஹந்தி இருப்பதால் அவனை தள்ளிவிடவும் முடியாமல் அவனது பிடியில் இருந்து விலகவும் முடியாமல், மாமா ப்ளீஸ் மாமா, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க என்று சுகமான தவிப்பில் அவனது நெஞ்சில் தன் தலையை லேசாக சாய்த்து கொண்டாள். சரியாக அந்த நேரம் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த விக்கி திடீரென திரும்பி பார்த்துவிட்டு, ஹடை மாறா, அங்கே என்னடா பொண்டாட்டி காதோரம் ரகசிய பேச்சு? டேய், இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம், நீ அங்கே வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கையை எடுடா முதல்ல என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான். வெண்பா அவசர அவசரமாக மாறனிடமிருந்து விலகி நிமிர மாறனோ கடுப்பாகி, சி நாசமா போனோனே, எப்போதும் எங்கிட்டு இருந்தாவது கரெக்டாக வந்து மூட கெடுப்பியாடா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா என்று விக்கியை பார்த்து பாய்ந்தான். ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இதை பார்த்து பலமாக சிரிக்க அங்கே கலகலப்பு உச்சக்கட்டத்தை எட்டியது. மாலை நேரம் நெருங்கியதும் மெஹந்தி ஃபங்க்ஷனின் ஸ்நாக்ஸ் மற்றும் ஜூஸ் பரிமாறும் நேரம் வந்தது. வேலையாட்கள் பெரிய பெரிய தட்டுகளில் விதவிதமான டிஷ்களையும் சூடான காஃபியையும் கொண்டு வந்து வைத்தனர். வெண்பாவின் கைகளில் மெஹந்தி இன்னும் காயாமல் இருந்ததனால் அவளால் கையை வைத்து எதையும் எடுத்து சாப்பிட முடியவில்லை. அவளுக்கு பசி லேசாக எட்டி பார்க்க தட்டையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த பிரகாஷின் மனைவி பிரியா, ஐயோ வெண்பா சிஸ்டர், உங்களுக்கு கை முழுக்க மெஹந்தி இருக்கே, இருங்க நானே உங்களுக்கு எடுத்து ஊட்டி விடுறேன் என்று தட்டை எடுக்க போனாள். அதற்குள் மாறன் குறுக்கே பாய்ந்து தட்டை தன் கைக்கு மாற்றி கொண்டவன், ஹேய் பிரியா, இப்போ எதுக்கு என் பொண்டாட்டிக்கு நீ ஊட்டி விட வர? என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதுக்கு இங்கே அவள் புருஷன் நான் உயிரோடு தானே இருக்கேன், நீ போய் உன் புருஷனுக்கு முதல்ல ஊட்டி விடுப்போ என்று அதிரடியாக சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஓ வென்று கூச்சலிட பிரியா சிரித்து கொண்டே, சரிங்க மாறன் அண்ணா, உங்கள் பொண்டாட்டிய நாங்கள் தொட்டா கூட குற்றம்தான் போல, நீங்களே ஊட்டி விடுங்க என்று விலகி கொண்டாள். மாறன் சுட சுட இருந்த அந்த ஸ்நாக்ஸை எடுத்து லேசாக ஆற வைத்து வெண்பாவின் இதழ்களுக்கு நேராக நீட்டினான். வெண்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தங்களையே வேடிக்கை பார்ப்பதை பார்த்து வெட்கப்பட்டு, மாமா எல்லாரும் பார்க்குறாங்க மாமா, எனக்கு வேண்டாம் என்று முணுமுணுத்தாள். யார் பார்த்தா எனக்கு என்னடி வெண்பா குட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன் ஊட்டி விடுறது இந்த உலகத்தில் அத்தனை அழகான விஷயம்டி, வாயை தரடி செல்லும் என்று மாறன் அதட்டலாக அதே சமயம் அத்தனை பாசமாக கூற வெண்பா வேறு வழி இல்லாமல் தன் வாயை திறந்து அதை வாங்கி கொண்டாள். அவன் ஒவ்வொரு வாயாக அவளுக்கு ஆசையோடு ஊட்டிவிடும் அழகையும் இவர்களுக்குள் இருக்கும் அந்த யதார்த்தமான கிராமத்து அன்பையும் பார்த்த அவனது ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயினர். நிஜமாவே மாறன் கொடுத்து வச்சவன்டா, கிராமத்தில் இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி, அவங்களுக்குள்ள இவ்வளோ உண்மையான காதல், இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குடா என்று கார்த்திக் மனதார பாராட்டினான். இரவு உணவும் கலகலப்பான அரட்டைகளும் முடிந்து அனைவரும் கலைந்து செல்ல மாறனும் வெண்பாவும் தங்களது சொகுசு அறைக்கு திரும்பினர். நண்பர்களின் கலகலப்பும் நடுநடுவே மாறன் கொடுத்த அந்த அதிரடி ரொமான்ஸ் தீண்டல்களும் வெண்பாவின் மனதில் ஒரு புதிய உற்சாகத்தை தந்திருந்தது. அந்த சென்னை நகரத்தின் முதல் நாள் இரவு பாசத்தாலும் நண்பர்களின் கலாய்ப்புகளாலும் ஆழமான காதலாலும் நிறைந்து வழிய தொடங்கியது. நேற்றைய மெஹந்தி விழாவின் கலகலப்பான அரட்டைகளும் கைகளில் மணக்கும் மருதாணி வாசமும் மாறன் வெண்பாவின் மனங்களில் அத்தனை பாசத்தை நிறைத்திருக்க
சென்னையின் அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் 2ஆம் நாள் கொண்டாட்டமான சங்கீத் நைட் விடியல் தொடங்கியது. மாலை நேரம் நெருங்கியதும் அந்த பங்களாவின் பெரிய ஏசி ஹால் முழுக்க கலர் ஃபுல் லேசர் லைட்டுகளாலும் பூக்களாலும் ஒரு பெரிய சொர்க்கபுரி போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேடையில் மாபெரும் மியூசிக் சிஸ்டம் அமைக்கப்பட்டு டிஜே பாட்டுகள் அதிரத் தொடங்கியிருந்தன. அங்கிருந்த ஆடம்பர இளைஞர்களும் பெண்களும் விதவிதமான லெஹங்கா ஷெர்வானி உடைகளில் வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர். மாடி சொகுசு அறையில் வெண்பா இன்றைக்கு சிட்டி ஸ்டைலுக்கு லேசாக மாறி ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற பட்டு சேலையை அணிந்து தன் கூந்தலில் முல்லைப்பூவை வைத்து கொண்டு தேவதையைப் போல நின்று கொண்டிருந்தாள். கைகளில் நேற்று போட்ட மெஹந்தி சிவந்து ஜொலிக்க நெற்றி குங்குமத்தோடு அவளது அழகு அந்த அறையையே பிரகாசிக்க வைத்தது. அப்போது மாறன் பாத்ரூமில் இருந்து தயாராகி வெளியே வந்தான். இன்றைக்கு அவன் கருப்பு நிறத்தில் ஒரு பிரம்மாண்டமான டிசைனர் ஷெர்வானி அணிந்திருந்தான். வேட்டி சட்டையில் கம்பீரமாக இருக்கும் மாறன் இந்த சிட்டி ஷெர்வானியில் ஒரு சினிமா ஹீரோ போல அத்தனை அழகாக தெரிந்தான். அவனது அகன்ற தோள்களும் அந்த முரட்டுத்தனமான மீசையும் அவனுக்கு ஒரு கம்பீரமான ராஜதோரணை தந்திருந்தது. கண்ணாடி முன்னால் நின்றிருந்த வெண்பா மாறனின் இந்த மாஸ் லுக்கை பார்த்ததும் அப்படியே திகைத்து போய் வாயடைத்து நின்றாள். மாறன் ஒரு குறும்பு சிரிப்புடன் அவள் அருகே வந்து அவளது இடையை சுற்றி தன் கைகளால் வளைத்து தன் பக்கமாக இழுத்தவன், என்னடி உன் புருஷனை இப்படி இமைக்காம பார்க்குற? என்ன இந்த ட்ரெஸ்ல உன் மாம ரொம்ப அழகா இருக்கனா என்ன என்று அஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்தான். வெண்பா வெட்கத்தில் முகம் சிவக்க, மாமா நிஜமாவே சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க மாமா. கீழே இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் உங்களை பார்த்தா நான் என்ன பண்ணுறது என்று செல்லமாக பொறாமைப்பட்டாள். மாறன் அவளது மூக்கை மெல்ல கிள்ளி, யார் பார்த்தா எனக்கு என்னடி செல்லம், இந்த மாறனோட கண்ணும் மனசும் எப்போவும் என் பொண்டாட்டி வெண்பா மேலே மட்டும்தான் இருக்கும், சரியா? வா கீழே போகலாம். இன்னைக்கு சங்கீத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கேங் பண்ணுற அலப்பறையை சேர்ந்து பார்க்கலாம் என்று அவளது கைகோர்த்து அத்தனை உரிமையோடு கீழே அழைத்து சென்றான். மாறனும் வெண்பாவும் கைகோர்த்து சங்கீத் ஹாலுக்குள் நுழைந்த போது அங்கே இருந்த மாறனின் கல்லூரி நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒட்டு மொத்தமாக ஹோ ஹோ என்று கூச்சலிட்டு வரவேற்பு அளித்தனர். பிரகாஷின் பொண்டாட்டி பிரியா ஓடி வந்து, வாவ் வெண்பா சிஸ்டர், இன்னைக்கு இந்த சேலையில் சும்மா அச்சு பிசக்காம தேவதை மாதிரி இருக்கீங்க. அடடா இங்கே பாருங்க, நம்ம மாறன் அண்ணன் கருப்பு ஷெர்வானியில் சும்மா மாசா கெத்தா வர்றாரு என்று பாராட்டி பேசினாள். கார்த்திக் சிரித்து கொண்டே, டேய் மாறா, இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன்டா, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற வேலையெல்லாம் இங்கே செல்லாது. கண்டிப்பாக நீயும் உன் பொண்டாட்டியும் மேடையில் ஏறி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியே ஆகணும் என்று அதிரடியாக உத்தரவிட்டான். இதை கேட்டதும் வெண்பா பதறி போனாள். ஐயோ கார்த்திக் அண்ணா, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வராதுங்க. கிராமத்தில் திருவிழா பாட்டுக்கு கூட நாங்கள் ஆடினதில்லை என்று பயந்து போய் மாறனின் பின்னால் போய் நின்றாள். பிரகாஷ் சிரித்து கொண்டே, சிஸ்டர் நீங்கள் ஆடவே தேவையில்லை, நம்ம மாறன் உங்கள் கையை பிடிச்சு சுற்றுவான், அதுவே போதும். என்னடா மாறா, காலேஜ் டான்ஸில் கலக்கினவன் தானே நீ, உன் பொண்டாட்டி முன்னாடி உன் மாசை காட்டுடா என்று வம்பு இழுத்தான். மாறன் தன் மீசையை ஒரு கெத்தான பெருமையோடு முறுக்கிவிட்டு, டேய் என் பொண்டாட்டிக்கு விருப்பம் இருந்தா தாண்டா டான்ஸு, அவளை வற்புறுத்தனா இந்த மாறன் சும்மாவே இருக்க மாட்டேன். ஆனால் என் பொண்டாட்டிக்காக நான் மேடையில் இறங்கி ஆட தயாராக இருக்கேன்டா என்று கெத்தாக பதிலடி கொடுத்தான். ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய டிஜேக்காரன் உடனே ஒரு துள்ளலான தமிழ் கிராமத்து காடல் பாட்டில் ஒன்றை ஒலிக்க விட்டான். ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் மாறனை பிடித்து தள்ளி மேடைக்கு அனுப்பினர். மேடையில் பாட்டு அதிரத் தொடங்க மாறன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தன் கிராமத்து கெத்தோடு கம்பீரமாக ஆடத் தொடங்கினான். அவனது அசைவுகளும் அந்த முரட்டுத்தனமான ஆட்டமும் ஹாலில் இருந்த அத்தனை பேரையும் கைத்தட்டி ரசிக்க வைத்தது. ஆடிக்கொண்டே இருந்த மாறன் திடீரென மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவே நின்றிருந்த வெண்பாவின் கையை பற்றி அசுர வேகத்தில் இழுத்தான். வெண்பா எதிர்பாராத இந்த திடீர் இழுப்பில் ஐயோ மாமா என்று அலறிக்கொண்டே மாறனின் மார்பில் வந்து பொத்தென்று சாய்ந்தாள். மாமா எல்லாரும் பார்க்குறாங்க மாமா, கையை விடுங்க என்று வெண்பா வெட்கத்தில் படபடத்தாள். ஆனால் மாறன் அவளது இடையை இறுக்கமாக பிடித்து பாட்டின் தாளத்திற்கு ஏற்ப
அவளை லேசாக சுழற்றி ஆட வைத்தான். யார் பார்த்தா நமக்கு என்னடி வெண்பா, என் பொண்டாட்டியோட நான் ஆடுறேன். இந்த சிட்டி ஆளுங்களுக்கு நம்ம கிராமத்து காதலோட கெத்து என்னன்னு தெரியட்டும்டி என்று கம்பீரமாக சொன்னான். அவளை சுழற்றி ஆட்டும் சாக்கில் யாரும் பார்க்காத அந்த சின்ன கேப்பில் மாறன் தன் கையை அவளது இடுப்பு மடிப்பில் வைத்து பட்டென்று லேசாக கிள்ளிவிட்டான். ஹா என்று வெண்பா அதிர்ச்சியில் உதட்டை கடித்து கொண்டு அவனது நெஞ்சில் தன் கைகளால் செல்லமாக கொத்தினாள். மாமா, என்ன இது? ஆட்டத்துக்கு நடுவில் கூட உங்களுக்கு இதே தானா? இத்தனை பேர் இருக்கிற இடத்துல இடுப்பு பிடிச்சி கிள்றீங்க என்று அவனது காதோறும் ரகசியமாக கோபித்து கொண்டாள். மாறன் அவளது காதோறும் குனிந்து அந்த ஹஸ்கி வாய்ஸில், டான்ஸ் ஆடுற சாக்கில் என் பொண்டாட்டியை கில்லாமல் வேற யாரடி நான் கிள்ளுவேன்? இன்னைக்கு நைட்டு ரூமுக்கு வாடி, அங்கே உனக்கு இதை விட பெரிய ஆட்டமே காத்துக்கிட்டு இருக்கு என்று கிறங்க வைக்கும் ரகசிய மிரட்டல் விடுத்தான். இவர்களின் இந்த அழகிய ஜோடி ஆட்டத்தை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கூட்டத்தினர் அனைவரும், வாவ், மாறன் அண்ணன் செம்ம ரொமான்டிக் என்று கூச்சலிட்டு பூக்களை அள்ளி வீசினர். ஆட்டம் பாட்டம் முடிந்து சங்கீத் விழாவின் பிரம்மாண்ட இரவு விருந்து தொடங்கியது. வட இந்திய மற்றும் தென்னிந்திய உணவுகள் அங்கே விதவிதமாக அடுக்கப்பட்டிருந்தன. மாறனும் வெண்பாவும் ஃப்ரெண்ட்ஸுடன் ஒரே டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டனர். விக்கி மாறனை பார்த்து, டே மாறா, நிஜமாவே உன்னையும் சிஸ்டரையும் மேடையில் ஒன்றா பார்க்கும்போது அத்தனை அழகாக இருந்துச்சுடா. கிராமத்தில் இருந்தா என்ன, சிட்டிக்கு வந்தா என்ன, உங்கள் 2 பேரோட இந்த உண்மையான அன்பு தாண்டா கேத்து என்று மனதார பாராட்டினான். விக்கியின் மனைவி திவ்யாவும், ஆமா மாறனண்ணா, வெண்பா சிஸ்டர் ரொம்ப பாசமானவங்க, அவங்க கிட்ட பேசினாலே ஒரு தனி நிம்மதி கிடைக்குது என்றாள். வெண்பா தன் புருஷனை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அத்தனை மரியாதையோடும் பாசத்தோடும் நடத்துவதை பார்த்து மனதிற்குள் பெருமிதத்தில் திளைத்தாள். தன் மாறன் மாமா எங்கே சென்றாலும் ஒரு ராஜா போலத்தான் இருப்பார் என்பதை நினைத்து அவளது நெஞ்சம் காதலால் நிறைந்தது. இரவு உணவு முடிந்து அனைவரும் களைப்போடு தங்களது அறைக்கு திரும்பினர். மாறனும் வெண்பாவும் தங்களது சொகுசு அறைக்குள் நுழைந்து கதவை லாக் செய்தனர். வெண்பா கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து, மாமா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மாமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க என்று புன்னகையுடன் சொன்னாள். மாறன் அவள் அருகே வந்து அமர்ந்து அவளது கூந்தலில் இருந்த முல்லைப்பூவின் நறுமணத்தை ஆழமாக சுவாசித்து அவளது இடையை பிடித்து வளைத்தவன், ஆமாடி, என் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நல்லவங்க தான் வெண்பா குட்டி. ஆனால் மேடையில் வச்சு என் பொண்டாட்டி இடுப்பை கிள்ளினதுக்கு நீ முறைச்சிக்கிட்டியே, அதுக்கு இப்போ இந்த அறைக்குள்ள நீ எனக்கு அபராதம் கொடுக்க போற தெரியுமா என்று அந்த அஸ்கி வாய்ஸில் முரட்டத்தனமான காதலோடு முணுமுணுத்தான். வெண்பா வெட்கத்தில் அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொள்ள மாறன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன் கை அணைப்பிற்குள் ஏந்தி கொண்டான். சென்னையின் அந்த 2ஆம் நாள் இரவு நண்பர்களின் கலகலப்போடும் மாறன் வெண்பாவின் அழகான ஆழமான ரொமான்ஸோடும் அத்தனை அழகாக நிறைவடைந்தது. அதே நேரம் ஜமீன் மில்லின் முழு பொறுப்பையும் கவின் தனது தோள்களில் சுமந்திருந்தான். மதிய நேரம் என்பதால் தொழிலாளர்கள் அனைவரும் உணவருந்துவதற்காக வெளியே சென்றிருந்தனர். மில்லின் பிரம்மாண்டமான அரிசி குடோனில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் அத்தனை அமைதியாக இருந்தது. கவின் தன் புல்லட் பைக்கின் சாவியை கையில் சுழற்றியபடியே கொள்முதல் ஃபைல்களை சரிபார்ப்பதற்காக குடோனின் உட்பகுதிக்கு சென்றான். அங்கே நெல் மூட்டைகள் உயரத்திற்கு அடுக்கப்பட்டிருக்க கூரையிலிருந்து கசிந்து வந்த அந்த மதிய நேரத்து மெல்லிய வெளிச்சம் ஒரு தனிமையான சூழலை உருவாக்கியிருந்தது. சரியாக அப்பொழுது கவினுக்கு மதிய உணவை எடுத்துக்கொண்டு யாழினி மில்லுக்குள் நுழைந்தாள். நீல நிற புடவையில் கூந்தலில் மணமணக்கும் மல்லிகை பூவை சூடி கையில் சாப்பாட்டு கூடையுடன் வந்தவள் ஆபீஸில் ஆள் இல்லாததை பார்த்துவிட்டு மெதுவாக குடோன் பக்கமாக நடந்தாள். உயரமான நெல் மூட்டைகளுக்கு நடுவே கவின் கம்பீரமாக நின்று கணக்கு பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் யாழினியின் முகத்தில் ஒரு மெல்லிய குறும்புச் சிரிப்பு அரும்பியது. சத்தம் போடாமல் அவனது பின்னால் வந்து நிற்க முயன்றாள். ஆனால் கவின் என்றால் சும்மாவா? அவளது கொலுசு சத்தத்தையும் அந்த மல்லிகைப்பூவின் நறுமணத்தையும் வைத்தே அவள் பின்னால் நிற்பதை அச்சு பிசக்காமல் கணித்து விட்டான். அப்பொழுது யாழினி மாமா என்று கூப்பிடுவதற்குள்ளாகவே கவின் மின்னல் வேகத்தில் திரும்பி அவளது கையை பற்றி அசுர வேகத்தில் இழுத்து
உயரமான நெல் மூட்டைகளின் இடுக்கிற்குள் கொண்டு போய் அவளை சுவரோடு சேர்த்து முட்டி நிற்க வைத்தான். ஐயோ மாமா என்று யாழினி அதிர்ச்சியில் அலறப்போக கவின் தன் ஒற்றை விரலை அவளது உதட்டில் வைத்து அவளை அமைதியாக்கினான். ஷூ, கத்தாதடி யாழினி. மில்லில் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த நேரத்தில் என் பொண்டாட்டி எனக்கு சாப்பாடே எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த இடத்துல போய் நீ சத்தம் போடுவியா என்று அவனது காந்த கண்கள் அவளது இதழ்களையே மொய்க்க அந்த அஸ்கி வாய்ஸில் முரட்டுத்தனமான காதலோடு கேட்டான். யாழினியின் நெஞ்சு படபடவென்று அடித்தது. மாமா, என்ன இது? தொழிலாளிங்க யாராச்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்துட போகிறாங்க மாமா. ஆஃபீஸில் கொண்டு போய் சாப்பாடை வைக்காம குடோனுக்குள்ளே வந்த எண்ணெய் இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க. கையை விடுங்க மாமா என்று அவனது அகன்ற மார்பில் தன் மென்மையான விரல்களை வைத்து லேசாக தள்ளினாள். கவின் அவளது தள்ளுதலுக்கு அசைந்து கொடுக்காமல் அவளது ஒல்லியான இடையை இரு கைகளாலும் வளைத்து தன் பக்கமாக இறுக்கமாக இழுத்து கொண்டான். அவளது புதவி முந்தானை லேசாக நழுவ அவளது உடல் அவனது நெஞ்சோடு முழுமையாக ஒட்டி கொண்டது. அப்பொழுது வந்தா வரட்டுண்டி யாழினி. கவின் தம் பொண்டாட்டிய மில் குடோனில் வச்சு கொஞ்சரான்னு ஊருக்கே தெரியட்டுமே. காலையில் ஜமீன் மாளிகையில் வச்சு நீ என்னை சரியாகவே பார்க்கலடி. இந்த ஆள் இல்லாத இடத்துல உன்கிட்ட இருந்து நான் வாங்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு ஏன் ஜிலேபி என்று சொல்லிவிட்டு அவளது கழுத்து வளைவில் தன் இதழ்களால் ஒரு மெல்லிய தகிக்கும் முத்தத்தினை பதித்தான். யாழினிக்கு உடம்பெல்லாம் ஒரு சுகமான நடுக்கம் பரவ கையில் இருந்த சாப்பாட்டு கூடை நழுவ பார்த்தது. அதை சமாளித்து ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அவனது சட்டைக்காலரை இறுக்கமாக பற்றி கொண்டவள், மாமா ப்ளீஸ் மாமா, அப்புறம் நைட்டு வீட்டில் வச்சுக்கலாமே என்று உருகியவளின் இதழ்களை கவின் சற்றும் தாமதிக்காமல் தன் இதழ்களால் சிறைப்படித்து அந்த ஆள் நடமாட்டமில்லாத குடோனுக்குள்ளே காதலின் போதையை தூவினான். இங்கே மில்லில் கவினும் யாழினியும் காதலில் திளைத்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஊர் எல்லையில் இருந்த மகளிர் கல்லூரியின் வாசல் பரபரப்பாக இருந்தது. மாலை 4 மணி ஆகிவிட்டதால் மாணவிகள் அனைவரும் கூட்டமாக வெளியே வந்து கொண்டிருந்தனர். புகழேந்தி தனது ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஹெல்மெட்டை கையில் ஏந்தியபடி காலேஜ் மரத்தடியில் நின்று காத்து கொண்டிருந்தான். அவனது தோற்றத்திலும் அந்த கம்பீரமான பார்வையிலும் ஒரு தனி கெத்து தெரிந்தது. சரியாக அப்பொழுது தன் தோழிகளுடன் சிரித்து பேசிக்கொண்டே வெளியே வந்தாள் தர்ஷினி. பச்சை நிற பட்டுப்பாவடை தாவணியில் தலை நிறைய பூவோடு வந்தவள் மரத்தடியில் தன் மாமன் புகழேந்தி நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளது தோழிகள் அனைவரும், ஹேய் தர்ஷினி, உன்னோட புகழ் மாமா வந்துட்டாரடி என்று கலகலவென்று வம்பு இழுத்தனர். தர்ஷினி வெட்கத்தில் முகம் சிவக்க தோழிகளிடம் விடைபெற்று கொண்டு புகழேந்தியின் அருகில் வந்தவள், என்ன மாமா, இன்னைக்கு மில்லுக்கு போகாமல் நேராக இங்கே வந்துட்டீங்களா? கவின் மாமா உங்களை தேட போறாரு என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். புகழேந்தி பைக் சாவியை சுழற்றியபடி, கவின் மில்லில் பிஸியாக இருக்காரடி தர்ஷினி. அதுவும் இல்லாமல் சென்னையில் மாறன் மச்சானும் வெண்பாவும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நாம் மட்டும் ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும்? வண்டியில் ஏறிடி, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் என்று பக்குவமாகவும் கெத்தாகவும் சொன்னான். தர்ஷினி புன்னகையுடன் அவனது பைக்கின் பின்னால் ஏறி அமர்ந்து அவனது தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டாள். புகழேந்தி பைக்கை செலுத்த அந்த மாலை நேரத்து குளிர்ந்த காற்றில் இருவரின் பயணமும் கிராமத்து சோலையை நோக்கி பறந்தது. புகழேந்தியின் பைக் ஊர் எல்லையில் இருந்த பிரசித்தி பெற்ற அரச மரத்து சிவன் கோவிலின் வாசலில் வந்து நின்றது. மாலை நேரத்து தீபாராதனை மணி சத்தம் டங் டங் என்று ஒலிக்க கோவில் பிரகாரத்தில் ஆட்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. இருவரும் காலணிகளை கழற்றிவிட்டு உள்ளே சென்றனர். சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து கோவிலின் பின்னால் இருந்த பெரிய அரச மரத்து மேடையில் அமர்ந்தனர். மாலையின் மெல்லிய தென்றல் காற்று மரத்தின் இலைகளை அசைக்க அமைதியான சூழல் நிலவியது. தர்ஷினி தன் தாவணி முந்தானியை சரி செய்து கொண்டு, மாமா, என்ன திடீர்னு இன்னைக்கு கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம் மாமா என்று ஆசையோடு கேட்டாள். புகழேந்தி அவளது கையை பற்றி தன் விரல்களோடு பிணைத்து கொண்டவன், ஒன்றுமில்லடி தர்ஷினி, சரண் பண்ண வேலையினால நம்ம கல்யாணம் 6 மாதம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் இந்த 6 மாதமும் உன்னை இப்படி தூரத்துலேருந்து பார்க்கறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமாடி என்று அவனது குரலில் ஒரு மெல்லிய தாபம் தெரிந்தது.
தர்ஷினி அவனது தோளில் தன் தலையை சாய்த்து, எனக்கும் அதே தவிப்பு தான் மாமா. ஆனால் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் தினமும் இந்த சிவன்கிட்ட வேண்டிக்கிறேன் மாமா என்று உருகினாள். புகழேந்தி அவளது காதோரம் குனிந்து சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு யாரும் பார்க்காத அந்த சின்ன கேப்பில் தன் கையை அவளது இடுப்பில் வைத்து பட்டென்று லேசாக கிள்ளிவிட்டான். ஆ என்று தர்ஷினி அதிர்ச்சியில் கத்திக்கொண்டு அவனது நெஞ்சில் தன் கைகளால் செல்லமாக கொத்தினாள். மாமா, என்ன இது? சாமி கோவிலுக்குள்ளே வந்துட்டு இப்படியா பண்ணுறது? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இடுப்பை பிடிச்சி கிள்றீங்க என்று வெட்கத்தில் முகம் சிவக்க கோபித்து கொண்டாள். புகழேந்தி தன் மீசையை முறுக்கிவிட்டு பலமாக சிரித்தவாறு, கோவிலுக்குள்ளே வச்சு கிள்னாதாண்டி சாமி நம்மளுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கும். என்ன தர்ஷினி மேடம், மாமன் கிள்ளுனா இவ்வளோ வெக்கமாக இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை என்னெல்லாம் பண்ண போறேன்னு மட்டும் பாரு என்று குறும்போடு மிரட்டினான். தர்ஷினி அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, போங்க மாமா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான் என்று செல்லமாக சினுங்கினான். அரச மரத்து நிழலிலும் கோவில் மணி ஓசையிலும் அவர்களது அந்த தூய்மையான கிராமத்து காதல் அத்தனை கவிதையாக நீடித்தது. ஒரு புறம் சென்னையில் மாறன் வெண்பா, இன்னொரு புறம் மெல்லில் கவினும் யாழினி, இங்கே கோவிலில் புகழேந்தி தர்ஷினி. இரு குடும்பத்து வாரிசுகளின் காதலும் பாசமும் அந்த ஊரையே ஒரு பெரிய திருவிழாவாக மாற்றியிருந்தது. புகழேந்தி தர்ஷினியை கூட்டு கொண்டு கோவிலுக்கு சென்று விட்ட செய்தியை அறிந்த சரண், அடடே, இவனுங்க 2 பேரும் ஹாலுக்கு ஒரு பக்கமாக போய் ரொமான்ஸ் பண்ண கிளம்பிட்டானுங்க. நாம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் என்று தனக்குள்ளேயே சிரித்து கொண்டவன் தன் ஸ்போர்ட்ஸ் பைக்கின் ஆக்சிலேட்டரை முறுக்கு என முறுக்கி வண்டியை புயல் வேகத்தில் கிளப்பினான். ஊர் எல்லையில் இருந்த மகளிர் கல்லூரியின் வாசலில் வந்து தன் பைக்கை ஒரு பிரம்மாண்டமான கெத்தோடு ஸ்கிட் அடித்து நிறுத்தினான். மாலை நேரத்து வெயிலில் கருப்பு கண்ணாடி அணிந்து பைக் மேல் சாய்ந்து கொண்டு அவன் நின்ற தோரணையே அந்த வழியாக போன கல்லூரி மாணவிகளை திரும்பி பார்க்க வைத்தது. சரியாக அப்பொழுது வகுப்புகள் முடிந்து ஹரிணி தன் தோழிகளுடன் வெளியே வந்தாள். தாவணி உடையில் கையில் புத்தகங்களை பிடித்து கொண்டு வந்தவள் கல்லூரி வாசலில் தன் சரண் மாமா பைக்கோடு கெத்தாக நிற்பதை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். அவளது தோழிகள் அவளது விழாவில் கிள்ளி, ஏய் ஹரிணி, உன்னோட அந்த வம்புக்கார ஜமீன் மாமா வந்து நிற்கிறாருடி, பார்க்க சும்மா ஹீரோ மாதிரி இருக்காருடி உன் புருஷன் என்று கலகலவென்று வம்பு இழுத்தனர். ஹரிணி வெட்கத்தில் முகம் சிவக்க தோழிகளிடம் இருந்து விடுபட்டு சரணின் அருகில் வந்தாள். என்ன மாமா, இப்படி காலேஜ் வாசல்ல வந்து வண்டியை நிப்பாட்டி கெத்து காட்டுறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க மாமா என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். சரண் தன் கருப்பு கண்ணாடியை கழற்றி தன் சட்டை காலரில் மாட்டிக்கொண்டு அவளது காந்த கண்களை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்பு சிரித்தான். ஏய் ஹரிணி மேடம், உன் புருஷன் அவன் பொண்டாட்டியை பார்க்க வரக்கூடாதாடி? கவின் மில்லில் யாழினி கூட ரொமான்ஸ் பண்ணுறான். புகழ் தர்ஷினியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டான். இப்போ நாம மட்டும் ஏண்டி சும்மா இருக்கணும்? ஒழுங்கா நீ வந்து வண்டியில் ஏறிடி, உன்னை ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போக போகிறேன் என்று அதிரடியாக உத்தரவிட்டான். ஹரிணி சுற்றிலும் பார்த்துவிட்டு வேறு வழியில்லாமல் அவனது பைக்கின் பின்னால் ஏறி அமர்ந்தாள். சரண் பைக்கை வேகமாக கிளப்ப ஹரிணி பயத்தில் அவனது இடுப்பை இறுக்கமாக பற்றி கொண்டு அவனது முதுகோடு ஒட்டி கொண்டாள். சரண் பைக்கை நேராக ஜமீன் குடும்பத்திற்கு சொந்தமான ஊர் எல்லையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான தென்னந்தோப்பிற்குள் திருப்பினான். உயரமான தென்னை மரங்கள் வரிசையாக நிற்க பச்சை பசேல் என்ற புல்வெளியும் குளிர்ந்த தென்றல் காற்றும் அங்கே ஒரு தனிமையான அழகான சூழலை உருவாக்கியிருந்தது. ஹால் நடமாட்டமே இல்லாத அந்த தோப்பின் நடுவே பைக்கை நிறுத்தினான் சரண். வண்டியிலிருந்து இறங்கிய ஹரிணி சுற்றிலும் பார்த்துவிட்டு பதட்டமடைந்தாள். மாமா, எதுக்கு மாமா என்ன இந்த மாதிரி ஆள் இல்லாத தென்னந்தோப்புக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்க? வீட்டில் அத்தை தேட போகிறாங்க மாமா, போலாம் வாங்க என்று அவனிடமிருந்து தப்பித்து நகர பார்த்தாள். ஆனால் வம்புக்கார சரண் அவளை அத்தனை எளிதில் விட்டு விடுவானா என்ன?